ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே 2 பேரும் வர மாட்டானுங்க. நம்ம 2 பேர் தான். ஓகே, we continue our IR active and IR passive now. ஓகே, மிச்சம் இருக்கிறது நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்தது. ஓகே, இப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி முடிப்போம். 1வது பவித்ரா, சாரி தஷ்வி. சார் நீங்க ஹோம் கொடுக்கல சார். ஹோம்ஒர்க்காக கொடுக்கலையா? நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணி செய்யலாம்னு ஓ, ரைட். சரி சரி, இப்போ செய்யறீங்களா? சரி சரி சரி, பதறாதீங்க. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் என்னமோ ஒரு சிங்கம் மாதிரி முழுங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். alright, நான் சொல்லலா? ஓகே ஓகே, சரி, இப்போ செய்றீங்களா? சார் முடியும். பட் எட்ட பேட் இல்ல. பட் நான் வந்து பார்த்து செய்யறேன். இந்த ஃபைலை நீ வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல டவுன்லோட் பண்ணலாம். ஓகே ஓகே. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீ சொல்லணும். ஓகே, சரி, எத்தனை கேள்வி இருக்கு? நிறையா தான் இருக்கு. சரி வாங்க, நான் ஒரு இந்த பேச்சும் நான் முதல்ல உங்களுக்கு இதாக தந்துடுறேன். எப்படி சொல்றது, சேர்ந்து செய்யலாம், பிரச்சனை இல்லை. 1லேருந்து இந்த பேச்சு 1லேருந்து 6 வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். லைக் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஓகே, கம் isi ha. Setengah petani moden kini memasarkan hasil keluaran menerusi internet untuk membolehkan pemborong memperoleh akses bekalan dengan meluas. ஸோ இப்போ மாடர்ன் விவசாயிங்கள்லாம் வந்து ஆர்டர்லாம் இன்டர்நெட்லேயே வெளியாக்கிடுறாங்க. ஓகே, அப்படின்னு சொல்கிறாங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து முதல்ல எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். Setengah petani modern kini. Setengah petani modern. ஓகே, யார் இது? ஜாயிரே வர மாட்டேன்னு சொன்னேன். இல்ல சார், ரொம்ப லாகியா இருக்கும். நான் வரல சொல்ல சார். நான் வந்து ரொம்ப லாகியா இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கிறேன். I thought you are not coming. Okay. Setengah petani modern subject. Kini பாருங்க. Kiniனா இப்போ. இப்போ, sekarang, sebelum, இதெல்லாம் வந்து என்னது? Kata bantu. Memasarkan, imbauan me இருக்கணும் பாருங்க. Kata kerja. Hasil keluaran. இருங்க. Hasil keluaran. Sahajalah. Menerusi internetலாம் வந்து keteranganல போயிடும். ஓகேயா? ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட், இது keterangan. இது ஆயிடுச்சு. சரியான கஷ்டம் ஆக்சுவலி. ஏன்னா அர்த்தம் புரியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி வரோம் அந்த டாயாட்டு? hasil keluaran, ஆப்ஜெக்ட் kata bantu எப்பவுமே வந்துடணும். hasil keluaran kini. ஓகே, இது பாருங்க. setengah petani, இது diri pertamaவும் இல்லை, diri keduaவும் இல்லை. pertamana நான், keduana நீ, நீனா நீங்க, நீங்க எல்லாம், அதெல்லாம் சேர்த்து. நானா நாங்க, நம்ம, நான், அதெல்லாம் சேர்த்து. மற்றதெல்லாம் ketiga. இது ketigaனால நம்ம டி ஒலே பயன்படுத்தலாம், தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ hasil keluaran kini dipasarkan. Memasarkan tukar jadi dipasarkan oleh sesetengah petani modern. Subjek. Sesetengah petani modern. Okey, modern. Keterangan. Menerusi internet untuk membolehkan pemborong memperoleh akses bekalan dengan meluas. Akses bekalan dengan meluas. Okey, ini contoh dia. Anything lah? Cikram? Yeah, sir, done. Done. Okay.
சார் நான் ஒன்றும் படிக்கல. ஓகே அங்கே நான் கற்றுக் கொடுத்த மாதிரியே செஞ்சீங்க. ஆயாட்ட அழகாக பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா இது அழகாக ஒடியாந்துடும் உங்களுக்கு ஆயா ஆக்டிவ் பேசிவ். ஓகே போலாமா? டன். ஓகே சார் அடுத்து பாருங்க. ஓகே குட். Kami membeli beberapa buah buku rujukan semasa karnival jualan buku yang diadakan di PWTC tempoh hari. ஸோ இதில் என்னன்னா இதில் காமி இருக்கு பாருங்க. காமினா நாங்க, நான் அப்படின்னா diri pertama, di oleh பயன்படுத்தக்கூடாது. ஓகேயா, ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே முதல்ல பிரிச்சிருவோம் ஐயாட்ட. காமி சப்ஜெக்ட், kata bantu இல்ல, நேரா membeli வந்துருச்சு. அப்ப இது kata kerja. Beberapa buah buku rujukan, அது வரைக்கும் எடுக்கணும். Object. Semasa carnival jualan buku அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் keterangan தான். சரி, அப்ப நம்ம passive பண்ணும்போது முதல்ல object எடுத்துக்கணும். Beberapa buah buku rujukan. ஓகே, dibeli oleh kami பாய்க்கக்கூடாது. ஏன்னா டி oleh பாய்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ டி oleh பாய்க்கக்கூடாதுன்னா முதல்ல சப்ஜெக்ட் போட்டுடணும். beberapa buah buku rujukan kami அப்படின்னு போட்டுட்டு membeli இருக்கிறதுல இம்போஹான் டிப்பான வெட்டிடணும். பெலி மட்டும் எடுத்துக்கணும். அழகா வந்துருச்சு பாருங்க. beberapa buah buku rujukan kami beli. தென் உங்களோட keterangan கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். semasa karnival jualan buku yang diadakan di pusat dagangan dunia Putra, அதாவது PWTC, Putra World Trade Center, tempoh hari. டன் சார். Okey. Next போலாம். Nombor 4. Bagi membantu mengurangkan kesengsaraan yang dialami oleh penduduk Palestin, koma வச்சுட்டான். அப்பனா இது வந்து keterangan. Keterangan தான் முன்னுக்கும் வரலாம் பின்னாடியும் வரலாமே. இது கோமா வச்சிருக்கான். அப்ப இது keterangan. இதுலேருந்து இது வரைக்கும். இப்ப நம்மளும் அதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க. Beberapa buah badan bukan kerajaan NGO telah melancarkan tabung Gaza bagi இல்லைங்க. ஓகே, tabung Gaza. So, அப்ப நீங்க மாத்தும் போது beberapa buah badan bukan kerajaan NGO தான் subject. Telah is kata bantu. Melancarkan kata kerja. Tabung Gaza object. ஸோ நம்ம முதல்ல keterangan அவங்க முன்னுக்கு எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் போடணும். keterangan அவங்க முன்னுக்கு கொடுத்திருந்தா நம்மளும் முன்னுக்கு தான் போடணும். Bagi membantu mengurangkan kesengsaraan yang dialami oleh penduduk Palestin koma. Okey, beberapa buah badan bukan kerajaan NGO telah melancarkan tabung Gaza. So, இப்போ நம்ம நார்மலா பேசிவ் பண்ண வேண்டியதான். எப்பவுமே ஆப்ஜெக்ட் கata bantu இதை முதல்ல வச்சுக்கணும். tabung Gaza முதல்ல எழுதிக்கணும். tabung Gaza. ஓகே, ஆப்ஜெக்ட் முடிச்சிட்டோம். kata bantu வந்து telah. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா beberapa buah badan bukan kerajaan. இது எவனோ பத்தி பேசுறோம். அப்படின்னா டி oleh தான். நீயும் நானும் இல்லைல்ல, அப்பனா diri ketiga தான். tabung Gaza telah di oleh பாய்க்கலாம். அதனால dilancarkan oleh
beberapa badan bukan beberapa buah badan bukan kerajaan. அது ஏன் என்ஜிஓன்னு சொல்றாங்கன்னா இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். beberapa badan bukan kerajaan, NGO. Okay, lagi ada dua soalan saya akan bantu kamu. Okay, baik, kita tengok yang seterusnya. Sekali முடிங்க. Nombor 4 எழுதியாச்சு சார். Okay, good. Hartawan itu menyumbangkan dana sebanyak RM2 juta kepada pihak pengurusan rumah warga emas. So, hartawan மட்டும் எடுக்கக்கூடாது. itu வரைக்கும் எடுக்கணும். Subject, hartawan itu, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரா menyumbangkan போட்டாங்க. KK. அப்படின்னா என்ன அர்த்தம்? kata bantu இல்லை. menyumbangkan apa? Dana மட்டும் எடுக்கலாமா? Dana sebanyak RM2 juta. Dana like derma மாதிரி. ஒரு தொகை ஒதுக்கி கொடுக்குறோம். Dana sebanyak RM2 juta. அது வந்து objek. Kepada pihak pengurusan rumah warga emas adalah keterangan. So, நம்ம மாற்றும் போது முதல்ல அர்த்தவான் பாருங்க. அர்த்தவான் itu. நீயும் இல்லை நானும் இல்லை. அப்போ மூணாவது kata ganti. அதனால டி oleh பயன்படுத்தலாம். So, objekலேருந்து ஆரம்பிக்கணும். Dana sebanyak RM2 juta. ஓகே, டி ஒலே பாய்க்கலாம். தெல்லா அதெல்லாம் இல்லை. அதனால நம்ம எழுதக்கூடாது. நம்ம தம்பா பண்ணவும் கூடாது. ஓகே, kata bantu இல்லை. நேராக kata kerjaக்கு டி போட்டுருங்க. டி menyumbangkan tukar jadi disumbangkan. menyumbangkan tukar jadi disumbangkan oleh வச்சிடணும். அப்புறம் subject. Hartawan itu kepada. அப்புறம் நேராக இது keterangan. Kepada pihak pengurusan rumah warga emas. Okay. Nombor 6. முடிச்சிட்டேன் சார். Okay. Nombor 6 பாருங்க. Kami telah menyiapkan beberapa latihan matematik yang diberikan oleh guru. So, itu obviously serian simple. Kami subjek, telah kata bantu, menyiapkan kata kerja, beberapa latihan matematik. அப்படின்னு எடுக்கலான்னு பார்த்தாக்கா beberapa latihan matematik முடிக்கலான்னு பார்த்தாக்கா yang போட்டுட்டாங்க. அப்போ yang போட்டாக்கா ஃபுல்லாக தான் எடுக்கணும். அதாவது அந்த செக்கு கொடுத்த அந்த மேத்தமேட்டிக் latihan தான் குறிக்கிறாங்க. beberapa latihan matematik yang diberikan oleh guru. ஃபுல்லாக தான் எடுக்கணும். இது ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட் keterangan இல்லை. ஓகே, jadi beberapa latihan matematik yang diberikan oleh guru objek telah objekக்கும் kata bantu போட்டிருக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க. சப்ஜெக்ட் பாருங்க. காமினா நாங்க, நான் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிரி pertama. அதனால டி oleh பயன்படுத்தக்கூடாது. telah kami அப்படி வந்துடணும். menyiapkanல வந்து இம்பான் மட்டும் இன்னுக்கு வெட்டிட்டாக்கா siapkan மட்டும் தான் வரும். கான் போடணும். ஏன்னா பின்னாடி கான் போட்டிருக்காங்கல்ல, நீங்களும் கான் போடணும். So, beberapa latihan matematik yang diberikan oleh guru telah kami siapkan. Okay, baik. 1 to 6 நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, மிச்சம் இருக்கிற கேள்வியை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேயா? ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. டைம் முடிஞ்சுன்னா முடிஞ்சது தான். ஏன்னா நான் ஐஆர் பேசிவ் டு ஆக்டிவும் சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு. ஓகே, ஆக்டிவ் டு பேசிவ்லேயே இருக்க முடியாது. பேசிவ் டு ஆக்டிவ் அது ஓரளவு சின்னாங்க தான், நீங்களே செஞ்சிடலாம். கொஞ்ச நேரம் கோச் பண்ணாலே அது முடிச்சிருவீங்க. ஓகே, ஆக்டிவ் டு பேசிவ் தான் நீங்கள் டிரி பத்தாமாவா டிரி கடுவாவா கத்திகாலாம் பார்க்கணும். சரி, மிச்சம் இருக்கிறது பாருங்கள். 7லேருந்து 13. இங்கே கொஞ்சம் செலக்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது.
ஓகே. ஸோ அதனால இதை நம்ம முடிச்சிடலாம். எத்தனை கேள்வி இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 கேள்வி இருக்கு. ஸோ எழுந்துறதுக்கு ஒரு 4 நிமிஷம் கொடுக்குறேன். 15 minit. ஓகே, 15 minit. 4:22 saya start balik discussion 4:37 PM. ஓகே, ஸோ அதுக்குள்ளார செஞ்சு வைங்க. ரெக்கார்டிங் திருப்பி பவுஸ் பண்ண மறந்துட்டேன். சரி, அன்பவுஸ் பண்ண மறந்துட்டேன். ஆன் பவுஸ். ஓகே, yes. Now you tell me subject வந்து kata ganti diri ke berapa? 3. 3. Apna di oleh பயன்படுத்தலாம். So susun mana? Di halaman rumah itu tadi, di daun kering telah disapu oleh Navina. Okay, correct. Di halaman rumah tadi. மத keterangan மின்னுக்கு இருக்குல்ல, நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அப்புறம் தான் நம்ம ஆப்ஜெக்ட் மத the daun kering Telah disapu oleh telah kata bantu வரணும். அப்புறம் di oleh பாய்க்கலாம். disapu oleh Navina. Navina. Okay. Jaire, nombor 9. Jaire, nombor 9. Dia வேலை. Come. Nasir. Alright. Divian telah menebang pokok mangga tua itu seorang diri. So, Divian வந்து subject. subject. Telah வந்து kata bantu. Kata bantu. Menebang வந்து kata kerja. Kata kerja. Pokok mangga tua itu வந்து objek. Itu வரைக்கும் எடுக்கணும் object. Seorang Aப்புறம் diri. seorang diri keterangan. Keterangan. So, macam mana? இது வந்து kata ganti nama diri 3. So, நம்ம Tiga. di oleh பாய்க்கலாம். Okay, very good. So, pokok mangga tua itu. Pokok mangga tua itu Telah ditebang oleh Divian seorang diri. Okay. Nombor 10. Is Jaira is back? Patah body. Muhyiddin mengajar kanak-kanak di kampung itu membaca Al-Quran. Muhyiddin subjek. Mengajar வந்து kata kerja. Kanak-kanak di kampung itu வந்து இது objek. Membaca Al-Quran வந்து keterangan. Okey, sekarang susun. Kanak-kanak di kampung itu. Okey, kanak-kanak di kampung itu diajar oleh Muhyiddin. Ini kata ganti diri ketiga adalah di oleh Murio. Okey, diajar oleh Muhyiddin membaca Al-Quran. Okey, membaca Al-Quran. So, nak terima nombor 12 nak tak nak? Ya. Okey. Okey, 11. Pavitra. Okey. Ibu telah menggoreng pisang itu semalam. Ibu வந்து subjek. Telah வந்து kata bantu. Menggoreng வந்து kata kerja. Pisang itu வந்து objek. Semalam வந்து keterangan. Okey, Jo. Pisang itu telah digoreng oleh ibu semalam. Correct. ஏன்னா இது ibu வந்து மூணாவது, அதனால di oleh தான் பயன்படுத்தணும். So pisang itu objek, telah kata bantu, digoreng. Okay, digoreng oleh ibu subjek dan keterangan semalam. Alright, 12. Jadi Diary subjek. Okay. Telah untuk kata bantu. Diary subjek telah untuk kata bantu. Okay, mengambil untuk kata kerja.
Kata kerja. Bola itu objek. Objek. Bro, 2 hari lepas keterangan. Keterangan. Okay. Bola itu diambil oleh Jaire 2 hari lepas. Correct. Bola itu telah diambil. Telah diambil. Telah விடக்கூடாது. எப்பவுமே object முடிஞ்ச கையோட kata bantu தான் வரணும். Okay. Bola itu telah diambil oleh Jaire சொல்லலாம். ஏன்னா Jaire kata ganti diri ketiga, அதனால di oleh பயன்படுத்தலாம். Okay, telah diambil oleh Jaire 2 hari lepas. Okay, 13. Jabatan Pembangunan Sosial telah menganjurkan seminar pemantapan keluarga. Jabatan Pembangunan Sosial வந்து subjek. Subjek. Telah வந்து kata bantu. Kata bantu. Menganjurkan வந்து kata kerja. Kata kerja. Seminar pemantapan keluarga வந்து objek. Objek. So sekarang pasifkan. Sebelum tu, ini diri ke? 3. 3 tak. So di oleh பயன்படுத்தலாம். Okay. Seminar pemantapan keluarga. Seminar pemantapan keluarga telah dianjurkan oleh Jabatan Pembangunan Sosial. Jabatan Pembangunan Sosial. Okay, அடுத்தது 14, முடிச்சிட்டோம். 15, முடிச்சிட்டோம். 16. Bersempena akhir lahir rakannya, Ashwita mengubah bunga itu untuk dihadiahkan. Bersempena hari lahir rakannya di keterangan. Ashwita subjek. Mengubah kata kerja. Gubah சொல்லணும். ubah சொல்லக்கூடாது. Gubahனா பூ செய்யறது. bouquet மாதிரி. ஓகேயா? So kata kerja. Aparu bunga itu objek. Untuk dihadiahkan keterangan. Okay. So keterangan depan இருக்கும், belakang இருக்கும். So எப்படி செய்யறது? Bersempena hari lahir rakannya, okay. Bunga itu diubah oleh Ashwita. Diubah. நான் இப்பதான் சொன்னேன். gubah, not ubah. Digubah. பூங்காவை மாத்தி வைக்கிறதா எப்படி அடியா கொடுக்கிறது? பூங்காவை செஞ்சுதான் கொடுக்கணும். Right? Digubah oleh Ashwita untuk dihadiahkan. Okay. Bersempena hari lahir rakannya, koma, இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் மொதல் எடுக்கணும். bunga itu kata bantu இல்லை, நேராக kata kerja. இல்லை அஸ்விதா வந்து மூணாவது, அதனால டி ஒலி பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. digubah வரணும், உபால digubah oleh Ashwita untuk dihadiahkan. Okay, next. Sir, அந்த digubahக்கு 2 G போட்டிருக்கீங்க. ஆமா, ஒரு G போட்டேன்னா sorry. ஒரு G தான். digubah. Digubah oleh Ashwita untuk dihadiahkan. Okay. Next வந்து question 20. Jaire? Angin ribut வந்து subjek. Angin ribut subjek. Telah வந்து kata bantu. Kata bantu. Menerbangkan kata kerja. Kata kerja. Bumbung sing ke rumah-rumah வந்து objek. இல்லையே. Bumbung zing rumah-rumah di kampung itu. Oh, okay. Objek. அப்புறம் malam tadi வந்து keterangan. So, pasifkan ayat. Bumbung zing rumah-rumah di kampung itu telah menerbangkan. Ya, menerbangkan. Diterbangkan asal. Diterbangkan oleh angin ribut
malam tadi. Okey, menerbangkan tukar jadi diterbangkan oleh angin ribut malam tadi. Okey? Baik, angin ribut வந்து மூணாவது கத்தா கந்தி. நீ இல்ல, நான் இல்ல. அப்ப எல்லாமே டி ஒலி. இது கத்தா கந்தி டி கத்திகா தான். Yes, Dasri கேட்டியா? Yes. இல்ல சொன்னோம்ல. Oh, okay. 24, 25. இன்னும் 2 தான். Come. Dasri, your turn. Selama kereta itu Semalam kereta itu telah melanggar basikal kawan saya semalam. இங்க semalam வராது. இங்க semalam வராது. Silap type. Okay. Semalam வந்து keterangan. Mhm. அப்புறம் kereta itu வந்து subject. Subject. Telah வந்து kata bantu. Melanggar வந்து kata kerja. Basikal kawan saya வந்து objek. Basikal kawan saya objek. So இது வந்து kata ganti nama diri 3. So di oleh paikalam. Okay, di oleh பயன்படுத்தலாம். kata ganti diri ketiga. Okay. So வந்து முதல் Semalam ni maintain பண்ணிக்கணும். ஏன்னா keterangan depan. Okay. Yes. Basikal kawan saya telah dilanggar oleh kereta itu. Very good. Improving. That's good. 25. Pavi. Ya. Kerosakan jambatan itu, pihak yang bertanggungjawab telah membaiki kerosakan jambatan itu selepas berlakunya banjir kilat. Pihak yang bertanggungjawab வந்து subjek. Okay. Telah வந்து kata bantu. Membaiki kata kerja. Kerosakan jambatan itu objek. Very good. Okay. Selepas berlakunya banjir kilat வந்து keterangan. Okay, வெறும் kerosakan மட்டும் சொல்லக்கூடாது. Kerosakan jambatan itu. Good. Okay, sekarang pasifkan ayat. Kerosakan jambatan itu telah dibaiki oleh pihak yang bertanggungjawab selepas berlakunya banjir kilat. Okay, kerosakan jambatan itu telah போட்டுக்கணும். dibaiki oleh pihak yang bertanggungjawab selepas berlakunya banjir kilat. Okay, baik. Active to passive முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து passive to active. Passive to active சரியான சொன்னாங்க. எல்லாத்துலேயுமே இம்போஹான் உருவாக்கணும். புரியுதா? ஏன்னா இப்போ வந்து அவங்க பேசிவ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆக்டிவ்ல மாற்றணும். நம்ம பார்த்தீங்களா, எல்லா ஆக்டிவ்லையும் இம்போஹான் இருந்தால் கேகேன்னு போட்டுருவோம். ரைட்டா? அந்த மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல வந்து நான் சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், அதுலேருந்து நீங்கள் பிடிச்சிக்கிங்க. ஓகே, இதில் ஒரு கேள்வி தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபார்ம் 2 ஓகே, நான் 1 to 5 காட்டுறேன்னே. 1 to 6 இது நல்ல கேள்வி தான். ஓகே, ஸோ பேசிவ் டு ஆக்டிவ். முதல்ல ஐஆட் ஆக்டிவ் எப்படி இருக்கணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இப்போ தான் நம்ம முடிச்சுட்டு வந்தோம். ஐஆட் ஆக்டிவ் எப்படி இருக்கும்? முதல்ல கத்துறாங்கன் மின்னுக்கு வந்தால் வரலாம், வராமலையும் இருக்கலாம். அதனால் நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். ஓகே, முதல்ல எப்பவுமே சப்ஜெக்ட் இருக்கணும், அது முடிஞ்சு கத்தா பந்து இருக்கணும், அது முடிஞ்சு கத்தா கெர்ஜா இருக்கும், அது முடிஞ்சு ஆப்ஜெக்ட் இருக்கும், அது முடிஞ்சு கத்துறாங்கன் இருந்தால் இருக்கலாம். ஸோ இப்படி தான் அதோட சுசுனான் இருக்கும் ஐஆட் ஆக்டிவ். ஆனால் இந்த கத்தா கெர்ஜா வந்து நீங்கள் டி இல்லை அதெல்லாம் அது வந்து பேசிஃபாக மாற்றுறது. ஆக்டிவாக மாற்றுறதுக்கு ஒரே ஷராட் தான். இதில் டிரி கத்திகா டிரி பத்தாமெல்லாம் தேவையில்லை. ஐஆட் ஆக்டிவ் செய்யறதுக்கு பேசிவ் மாற்றுறது தான் பெரிய வேலை. ஆக்டிவ் மாற்றுறது பெரிய வேலை என்னன்னா, இந்த கத்தா கெர்ஜாவை அழகாக இம்போஹான் போடணும், கரெக்டான இம்போஹான் போடணும். இப்போ வந்து அவங்க வந்து சாப்பு போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியணும், நான் இம்போஹான் போட்டேன்னா சாப்புன்னு ஒன்று இருக்கா, ஞாப்பு. புரியுதா? இப்போ அவங்க வந்து டி தானாம் ஒலின்னு போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம மாற்றும் போது நானாம்
tanam oleh யாராவது tanam அந்த மாதிரி நம்ம பாய்க்க மாட்டோம். nanam அத கரெக்டான இம்போஹான் போடுறதுல தான் உங்களுக்கு சேலஞ்சிங் இதுல. ஓகே, டிடி கத்திகாவா இருந்தா டி ஒலியை பார்த்து நீங்க சொன்னாங்க கண்டுபிடிச்சிடலாம் அந்த இம்போஹான் கதா கிருஜா. அப்படி டிடி பத்தாம கடுவானா நீங்க பார்த்து தான் கவனிக்கணும் எப்படி செய்யணும்ட்டு. ஓகேயா, சொந்தம் 6வதுல இருக்கு, நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்க 1வது பார்க்கலாம். டாக்குமெண்ட் perjalanan palsu ஆப்ஜெக்ட். இதுல வந்து முதல்ல ஆப்ஜெக்ட் இருக்கும், ஏன்னா ஐஆர் பேசிவ்ல கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம செஞ்சோமே. ஆப்ஜெக்ட் முடிஞ்சு கத்தா பந்து இருக்கணும், ஆனா கத்தா பந்து இதுல பாய்க்கல. அப்ப நேரா கத்தா kerja digunakan oleh வந்து கத்தா kerja. Pendatang asing வந்து subject. Ketika masuk ke negara ini secara haram melalui jalan laut, இது keterangan. புரிஞ்சுச்சா? இப்போ வந்து நம்ம முதல்ல சப்ஜெக்ட்லேருந்து அதை ஆரம்பிக்கணும். ஓகேயா, சப்ஜெக்ட் வந்து pendatang asing. ஸோ pendatang asing. கத்தா bantu எதுவுமே இல்லை. ஓகேயா, அப்போ digunakan oleh tukar kata kerja dia. இம்புஹான் பாய்க்கிற மாதிரி உருவாக்கணும். கண்டிப்பா இம்புஹான் மட்டும் தான் வரணும். அப்ப digunakan tukar jadi menggunakan. ஓகே, menggunakan அப்படியா objek, menggunakan objek அப்படியா dokumen perjalanan palsu. அதுக்கப்புறம் முடிச்சிட்டிங்களா? keterangan ketika masuk ke negara ini. ஞாபகம் வச்சுக்கிங்க, இப்ப நீங்க செய்யறதெல்லாம் ஐஆர் பேசிவ், அதனால மின்னுக்கு இருக்கிறது சப்ஜெக்ட் கிடையாது, ஆப்ஜெக்ட். ஓகே, சரி, இப்ப அடுத்த சொந்தோ பார்க்கலாம். அடுத்த சொந்தோ பாருங்க. Kos pembelian bahan bakar dapat dijimatkan oleh penggunaan gas asli. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும், டி ஒலி இருக்கு, அப்பாடா இது கத்தா கர்ஜான்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. டப்பாட் வந்து கத்தா பந்துன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப மின்னுக்கு இருக்கிறதெல்லாம் ஆப்ஜெக்ட், இங்க இருக்கிறது சப்ஜெக்ட். சிம்பிள். டப்பாட் வந்து கத்தா பந்து, மறந்துடாதீங்க. jadi முதல்ல சப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். penggunaan gas asli. ஓகே, lepas tu kata bantu. நீ ayat activo passivo ரெண்டாவதா எப்பவுமே இருக்கிறது, என்ன ayat வேணாலும் இருக்கு, ரெண்டாவதா இருக்கிறது எப்பவுமே kata bantu தான். so penggunaan gas asli dapat போட்டுறணும். dijimatkan oleh tukar jadi menjimatkan, அவ்வளவுதான். menjimatkan இல்ல, menjimatkan. கரெக்டான இம்புவான் பாய்க்கணும், ஏன்னா மேலே பல ரகம் இருக்கு. வெறும் இருக்கு, மம் இருக்கு, மம்பர் இருக்கு, மங்க இருக்கு, மஞ்ச இருக்கு, மங் இருக்கு, மஞ்சு இருக்கு. ஓகே, நிறைய இருக்கு, அதுலயே வெரைட்டி. ஸோ கரெக்டான வேரியேஷனை நீங்க எடுக்கணும். menjimatkan, menjimatkan apa? ஆப்ஜெக்ட். kos pembelian bahan bakar. இப்படி வரும். Thank you very much, Mr. Padi. Okay. Question number 3. Okay. Question number 3. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க பார்ப்போம். Yuran pengajian yang terlalu tinggi wajar dikurangkan oleh institusi pengajian swasta. ஸோ நம்ம முதல்ல அந்த நம்ம பார்த்துக்கணும். ஓகே, dikurangkan oleh அப்பாடா இருக்கு. ஸோ உடனே இதை என்ன பண்ணுவோம், கத்தா கர்ஜாலா. அப்போ கத்தா கர்ஜா பின்னாடி dikurangkan oleh என்னவா இருக்கணும், சப்ஜெக்டா இருக்கணும் இதுல, ஏன்னா இது வந்து ayat பேசிவ்ல. ஓகே, வாஜார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கத்தா பந்து. அப்ப கத்தா பந்து, அப்ப இங்க என்னவா இருக்கணும், ஆப்ஜெக்டா இருக்கணும், ஏன்னா இது ayat பேசிவ், ஆப்ஜெக்ட் முன்னுக்கு இருக்கும், சப்ஜெக்ட் பின்னாடி இருக்கும். ஓகே, நம்ம ஆரம்பிக்கும் போது இதுல கத்துறாங்கன்னு எதுவும் இல்லை. Okay, we straight away can start with subject. Institusi pengajian swasta. Subject முடிச்சிட்டீங்களா? எப்பவுமே okay, ayat active-னா subject. அது முடிஞ்சு kata bantu எப்பவுமே ரெண்டாவது. wajar dikurangkan oleh tukar jadi mengurangkan. Dikurangkan tukar jadi mengurangkan. Mengurangkan apa? Objek dia. Yuran
pengajian yang terlalu tinggi. Okey, அடுத்தது nombor 4. அடுத்து பாருங்க, wang yang banyak telah dibelanjakan oleh kerajaan untuk membina sistem perparitan dan tali di kawasan pedalaman itu. இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா டி ஒலே சொன்னாங்க கண்டுபிடிச்சிடலாம். சம்டைம்ஸ் ஒலே போடாம உங்களை பர்பஸ்லி குழப்ப பார்ப்பாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, டி பிளாஞ்சாக்கான் ஒலேனும் போடலாம், வெறும் டி பிளாஞ்சாக்கானும் போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு விரட்டி அடிக்க போறேன். இருக்கு கொண்டாடுறேங்க guys. போ கிளாஸ் ஓடிட்டு. Alright. Wang yang banyak telah Wang yang banyak telah dibelanjakan oleh kerajaan untuk membina sistem perparitan dan tali air di kawasan pedalaman itu. So, dibelanjakan oleh itu yang itu adalah kata kerja kita. Telah நம்ம எல்லாருக்கும் தெரியும் kata bantu. Apa? Wang yang banyak adalah objek, bukan subjek. Ini ayat pasif, ingat. Okey, kerajaan adalah subjek. Untuk membina adalah keterangan lah. Jadi, keterangan dia belakang, kita belakangkan je lah. Baik, kita mula dengan kerajaan, subjek. Subjek menuju kata bantu, telah dibelanjakan oleh, tukar jadi membelanjakan. அவங்க கான் பாய்ச்சாங்கன்னா நீங்களும் கான் பாய்க்கணும். ஓகே, membelanjakan apa? Objek. Wang yang banyak untuk membina sistem perparitan dan tali air di kawasan pedalaman itu. Untuk membina sistem perparitan dan tali air di kawasan pedalaman itu. Okey? Baik. So, simple தான் இது. இதில் பாருங்க, நம்ம டிடி பத்தாமா திவாலாம் தேவையில்லை. ஆனால் கரெக்டாக நீங்கள் சாலாவாக லேபிள் பண்ணிடாதீங்க. பழக்க தோஷத்தில் சப்ஜெக்டை மின்னுக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா இது ஐயட் பேசிவ். ஒலிக்கு அப்புறம் தான் ராஜான்னு இருக்கும். ஆனால் எப்பவுமே டி ஒலி வராது. டி ஒலி வராத கொஸ்டின் எப்படி இருக்கும் அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் டி ஒலி இருந்த கொஸ்டினை தான் பார்த்துருப்பீங்க. டி ஒலி வராத கொஸ்டின் 6வது இடத்துல இருக்கு. 9வது இடத்துல இருக்கு. 14ல் இருக்கு, 13ல் இருக்கு, 16ல் இருக்கு. ஓகே, இங்கெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கு. ஓகேயா? ஸோ நான் ஒரு 2 கேள்வி உங்களுக்கு டி ஒலி இல்லைன்னா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். 6வது கேள்வியை நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டி ஒலியே இருக்காது. ஓகே, அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். Sejak beberapa hari yang lalu, கோமா வச்சுட்டானா அது சேம் தான், ayat aktif மாதிரியே. இது keterangan. ஓகேயா? Apa niat saya untuk menyertai ekspedisi berkaya terpaksa saya tangguhkan kerana tidak sihat. So, niat saya untuk menyertai ekspedisi berkaya objek. Terpaksa என்னவா இருக்கும்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் saya கண்டிப்பா subject. அப்ப terpaksa kata bantu அந்த இடத்துல வேலை செய்யும். அது kata bantu இல்ல, ஆனா இந்த இடத்துல kata bantuவா வேலை செய்யும். ஓகே, saya tangguhkan. ஞாபகம் இருக்கா? நம்ம டி ஒலி இல்லைன்னா மின்னுக்கு இம்போஹான் போடாம வெறும் பின்னாடி மட்டும் இம்போஹான் இருந்தா போட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கும், மொட்டையா இருக்கும். இதுதான் நம்மளோட kata kerja. Kerana tidak sehat, keterangan. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். டிகிரி 10ஆம் கடுவா கொடுத்துருந்தாங்கன்னா. ஸோ sejak beberapa hari lalu, நம்மளும் அதே மாதிரி மின்னுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே காப்பி பேஸ்ட்லாம் keterangan sejak beberapa hari yang lalu, koma, oke,
முதல்ல சப்ஜெக்ட் வரணும். saya. ஓகே. alright. சப்ஜெக்ட் முடிஞ்சு நான் என்ன சொல்லியிருக்கேன்? kata bantu வரணும். terpaksa. kata bantu முடிஞ்சோடனே kata kerja வரணும். tangguhkan. நம்ம imbuhan me tambah பண்ணா menangguhkan. தள்ளி போடுறது. menangguhkan மாறிடும். நீங்க பாட்டு tangguhkan அப்படின்னு போட்டுறாதீங்க. menangguhkan. Okey, saya terpaksa menangguhkan apa dia? Menangguhkan objek. Niat saya untuk menyertai ekspedisi berkayak. Apa karasia? Keterangan பின்னாடி இருக்கிறது. Kerana tidak sihat. Okey, இப்ப படிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும். Sejak beberapa hari yang lalu, saya terpaksa menangguhkan niat saya untuk menyertai ekspedisi berkayak kerana tidak sihat. இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த டிகிரி pertama இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ட்டு. ஓகே. Nombor 14 பார்ப்போம். 14 போய்க்கிங்க. Latihan itu mesti kamu siapkan kerana soalan-soalan dalam latihan tersebut penting sebagai menghadapi peperiksaan. So, latihan itu objek. Mesti kata bantu. Kamu subjek. Siapkan தெரியுதா? இந்த மாதிரி இருக்கும். மொட்டையா இருக்கும். Kata kerja. மற்றதெல்லாம் keterangan. அப்ப as usual lah. முதல்ல சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிங்க. காமு. ரெண்டாவது வார்த்தை எப்பவுமே kata bantu. mesti. kata kerjaக்கு இம்புவான் me கொடுங்க. siapkan வந்து siapkan அப்படின்னு சொல்ல மாட்டோம். menyiapkan. கரெக்டான இம்புவான் me கொடுங்க. objek என்னது? latihan itu kerana soalan-soalan dalam latihan itu dalam latihan tersebut penting sebagai menghadapi peperiksaan. ஓகே. ஸோ இப்போ நான் காட்டின சொந்தோலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா வந்திருக்கணும். ஸோ நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் சொந்த முயற்சி எடுத்தால் தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த முயற்சிக்காக நான் கொஞ்சம் நேரம் ஒதுக்குறேன். அதை நீங்கள் முதல்ல செய்ய பாருங்கள். ஓகேயா? நான் கொஞ்சம் கொஸ்டின் செலக்ட் பண்ணி தரேன் முதல்ல. ஓகே. ஓகே, நான் இங்கே எழுதுறேன். soalan nombor 5. Lima, tujuh, lapan. Enam belas, 17, 8. 16, 17, 18. இந்த 6 கேள்வி தான் முதல்ல செய்யணும் நீங்க. இதை முதல்ல செய்யுங்க பார்ப்போம். ஓகேயா? 7வது வேணா 11வது செய்யுங்க. Sir. Number 5, Dashvi. Untuk lemak sekeluarga, sebuah rumah yang lebih selesa disediakan oleh Jabatan Kebajikan Masyarakat. Ya, Untuk mak lemah sekeluarga வந்து keterangan. keterangan. Apalah sebuah rumah yang lebih selesa வந்து objek. Objek, betul. Disediakan oleh untuk kata kerja. Kata kerja. Jabatan Kebajikan Masyarakat வந்து subjek. Subjek. Jadi, untuk mak lemah sekeluarga, okey, எனக்கு keterangan மின்னுக்கு தான். sebuah Jabatan Kebajikan Masyarakat. Jabatan Kebajikan Masyarakat. Menyediakan. Masyarakat.
Menyediakan sebuah rumah yang lebih selesa. sebuah rumah yang lebih selesa. Yes. Okay, அடுத்தது 11 Apa கேள்வி எத்தனாவது? 8. 8 and 11 Okay, 8. Daun-daun kering itu sedang disapu oleh beberapa orang pekerja majlis bandaraya Alostar dengan perhatian seorang penyelia. உனக்கு டவுன் டவுன் கரிங் தான் வருது முதலேருந்து. மற்ற நவீனா கொஸ்டின் நீ தான் ஜவாப் பண்ண. ஆமா. சரி சொல்லுங்க. Daun-daun kering itu வந்து objek. Objek. Sedang வந்து kata bantu. Kata bantu. Disapu oleh kata kerja. Kata kerja. Beberapa orang pekerja majlis bandaraya Alostar வந்து subjek. Subjek. Dengan perhatian seorang penyelia வந்து keterangan. Penyeliana supervisor. Okay. Beberapa orang pekerja majlis bandaraya Alostar sedang menyapu daun-daun kering itu dengan perhatian seorang penyelia. Correct. Beberapa orang pekerja majlis bandaraya Alostar, number 1, sedang disapu oleh tukar jadi menyapu. Daun-daun kering itu dengan perhatian seorang penyelia. Okay? Baik. Kita pergi soalan nombor 11. Semenjak gejala kegiatan ragut semakin serius untuk keterangan. Okay, keterangan. Kesedaran untuk berhati-hati. Ada nanti di objek. Objek. Telah untuk kata bantu. Telah kata bantu. Diamalkan oleh kata kerja. Diamalkan oleh kata kerja. Subjek untuk orang ramai. Okay, sekarang aktifkan. Orang ramai. Keterangan minna ke keterangan அப்படி வருது. Okay. Semenjak gejala kegiatan ragut semakin serius. Ragut semakin serius. Orang ramai. Telah diamalkan. எப்படி diamalkan orang அப்படி? Mengamalkan. Telah mengamalkan kesedaran untuk perhatian. Kesedaran untuk berhati-hati. Okay. Good. அடுத்த கேள்வி 16, 17, 18. Come on. Tugasan itu telah saya selesaikan semalam. Saya tugasan itu untuk objek. Objek. Telah வந்து kata bantu. Kata bantu. Saya வந்து subjek. Subjek. Selesaikan வந்து kata kerja. Kata kerja. Apalah keterangan. Keterangan. So saya telah menyelesaikan. Menyelesaikan. Okay, imbuhan me tambah penuh apa? Tugasan itu semalam. Tugasan itu semalam. Okay. Next. Navina Pavitra. Supaya segala tugasan tidak tertangguh, keputusan yang telah dibuat mestilah kamu maklumkan secepat mungkin. Supaya segala tugasan tidak tertangguh வந்து keterangan. Keterangan. Keputusan yang வந்து keputusan yang telah dibuat வந்து objek. இங்க kata bantu இங்க இருக்குன்னு பார்க்காதீங்க. அது keputusan yang telah dibuat. நான் உங்களுக்கு குழப்பறதுக்காக கொடுத்திருக்கேன். இது வந்து object. Mestilah வந்து kata bantu. Kamu வந்து subjek. Okay. Maklumkan secepat mungkin. Maklumkan மட்டும்தான். Maklumkan வந்து kata kerja. Kerja secepat mungkin வந்து keterangan. Okay. So
Supaya segala tugasan tidak tertangguh, Okey, supaya segala tugasan tidak tertangguh, kamu mestilah kamu mestilah memaklumkan so kata kerja tu tukar jadi memaklumkan. Okey, மூணாவது memaklumkan keputusan yang telah dibuat keputusan yang telah dibuat secepat secepat mungkin. mungkin. Alright. Final 18. Caire? Macam sampul surat itu objek. Objek, Okay. Telah வந்து kata bantu. kata bantu, Dibeli oleh வந்து kata kerja. kata kerja. Ali di வந்து subjek. Ali di இல்ல Ali di. Oh. Ali அது di நான் பேர் என்னாச்சு? Ali di Ali மட்டும் தான் வரும், right? Yes. Okay. Ali வந்து subjek. Ah, Apropo di pejabat pos yang terletak berhampiran dengan sebuah masjid. Keterangan. keterangan. Okay, so cara kita aktifkan. Okay. Ali telah membelikan போடக்கூடாது ஏன்னா அவங்க dibelikan சொல்லல. membeli மட்டும்தான். membeli sampel surat itu di pejabat pos yang terletak berhampiran dengan sebuah masjid. Okay. Guys. Masjid Ail. Masjid Ail. Okay, சரி செஞ்சிருங்க. Okay guys, மிச்சம் உள்ள கேள்வியை முடிச்சு வைக்கணும். ஓகே நான் எழுஞ்சிடுறேன், நானும் தெரிஞ்சுப்பேன். ஓகே எத்தனை பேச்சு, இந்த பேச்சு தானே. lengkapkan sebagai kerja rumah. ஓகே, மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சு வைங்க guys. ஓகே குட். இன்னைக்கு நீங்கள் நல்லா அட்டென்டிவாக ஜவாப் பண்ணீங்க எல்லா கேள்வியும். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ நம்ம அடுத்த வாரம் இது முடிஞ்சோடனே நம்ம மாடியூல் 17 முடிச்சிட்டோம், ஏற்கனவே 18 போடுவோம் நினைக்கிறேன். ஓகே, இல்லை 17 இது செஞ்சனா இல்லையான்னு எனக்கு தெரியல, செக் பண்ணிக்கிங்க. இன்னும் செய்யல சார். அதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ நம்ம கவர் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேயா? ஸோ எது வரைக்கும் நான் கொடுத்துருக்கணும் கூகுள் கிளாஸ் ரூம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிங்க. சம்டைம் 17 மொதல் போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 16 போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கிங்க. ஓகேயா? ஆல்ரைட் கைஸ், நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். டேக் கேர், பாய். Okay sir, bye. Thank you. Alright.